Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை நகரின் மையப்பகுதியில் முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவின் சிறப்பம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். ஐம்பத்தி 8 ஏக்கர் பரப்பளவில் இந்த அடையாறு தொல்காப்பிய பூங்கா தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. நீங்க பார்க்கலாம், அதாவது இங்க ஒரு பெரிய கோபுரம், இங்க கொடைக்கானல் ஊட்டியில் இருப்பது போன்று ஒரு மரத்தாலான ஒரு உயரிய கோபுரம், ஒரு 3 அடுக்கு மாடி கட்டிடத்திலிருந்து பார்த்தால் எப்படி தெரியுமோ அது போன்ற ஒரு வியூ பாயிண்ட் இங்க இருக்கு. நீங்க பார்க்கலாம், நீங்க அந்த ரிவருக்கு ஒட்டி இந்த அலையாத்திக்காரர்கள் ரம்மியமா இருக்கிறத நம்முடைய ஒளிப்பதிவாளர் முரளி உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இந்த இன்னொரு சாலை, இந்த பட்டினப்பாக்கம் சாலையை கடப்பதற்கான ஒரு உயர் நடை பாலமும் இங்க நடைமேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரம்மியமாக பறவைகள் மற்றும் அதாவது பல்லுயிர் அனைத்து வகையான உயிரினங்களும், குறிப்பாக நம்ம வரும்போது பார்த்தோம் அரிய வகை பாம்புகள், அதே போல விலங்குகள், குறிப்பாக கீரிப்பிள்ளை உள்ளிட்ட விலங்குகளும் இங்கு அதிக அளவில் நடமாடுகின்றன. சென்னைக்கு அருகில் பாத்தீங்கன்னா நீங்க மதுராந்தகம் அருகில போகணும்னா தான் அதிக அளவிலான இது போன்ற இடத்தை பார்க்க முடியும். அதே போல இங்க வேடந்தாங்கல் போன்ற ஒரு ரம்மியமான ஒரு சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உயர்ந்த கோபுரத்திலிருந்து குறிப்பாக விலங்குகள், குறிப்பாக பறவைகள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கறதுக்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு டெலஸ்கோப்பும் வச்சிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். அதாவது இங்க இருக்கக்கூடிய விலங்குகளையோ அதே போல பறவை இனங்களோ நீங்க ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய இது டெலஸ்கோப் போன்ற இந்த மலை பிரதேசங்கள் தான் இது மாதிரி வச்சிருப்பாங்க. இது போன்ற ஒரு வசதியும் இங்க செய்யப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கலாம், நம்ம பில்டிங்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே போல விலங்குகள், குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பறவை இனங்கள் எந்த அளவுக்கு அமர்ந்திருக்கின்றன, என்ன வகையான பறவை இனங்கள்லாம் இருக்கிறது என்பது குறித்தும் இங்கு துல்லியமாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் பூங்காவை ஒரு குறிப்பாக தமிழக அரசுடைய நகராட்சி துறை ஒரு நல்ல முறையில் மறுசீரமைப்பு செய்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வச்சிருக்காங்க. ஆன்லைனில் மட்டுமே இது முன்பதிவு செய்துட்டு குறிப்பாக மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளதான் இது பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டு சந்தா கட்டியவர்கள் காலை நேரங்களில் 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை உள்ள நடைபயிற்சி செய்யலாம் எனவும் இந்த CRRT சென்னை ரிவர் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துடைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ். சென்னையில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் தொல்காப்பிய பூங்கா 42 கோடியே 45 லட்சத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மாடம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டு அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதியால் 58 ஏக்கர் பரப்பளவில் தொல்காப்பிய பூங்கா திறக்கப்பட்டது. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொல்காப்பிய பூங்காவை மேம்படுத்த திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி மூலம் பூங்காவின் 2 பகுதிகளையும் இணைக்கும் வகையில் சாந்தம் சாலையில் உயர்மட்ட நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டிஜிஎஸ் தினகரன் சாலையின் குறுக்கே குழாய் கால்வாய்க்கு மாற்றாக 3 வழி பெட்டக கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.